ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ புது வருஷம் அதுமா புது வருஷம் நல்வாழ்த்துகள் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி புது வருஷம் புது நாள். ஸோ நான் நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு பிளான்ஸ்காரனை இந்த பிளான்ஸ்லாம் விற்கும் போது பார்த்தேன். இங்கே பாம்பேயில் தான். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் வீட்டில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல வைப்ஸ் கொடுக்கும். எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவ். லைக் எப்படி சொல்லணும்னா வீட்டில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ இது வந்து பெட்ரூம் பிளான்ஸ். ஆனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லாவே வளரும். ஓன்லி பீஸ் லீலி நான் இங்கே வைப்பேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வெயிலுக்காக. ப்ளஸ் இந்த பாருங்கள், ஒரு மிளகா வந்திருக்கு என் செடியில். நான் சும்மா சீட்ஸ் போட்டேன், அதுலேருந்து இப்படி வந்திருக்கு. என் பிள்ளைகள்லாம் நல்லா எல்லாம் மஸ்தி பண்ணிவிட்டு நல்லா சேட்டை பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்குது. காஞ்சி போட்ட போர்வையெல்லாம் எடுத்து போட்டிருக்கு. வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, ஆனால் பரவாயில்ல, அது 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி நினச்சேன் சாப்பாடு ஆகிட்டு சாமி பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் சாப்பாடும் எல்லாம் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், வழுக்கெல்லாம் காலையிலே பொறுத்துட்டேன். கொஞ்சம் ஆர்கனைசிங் பண்ணோம், அது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த பிளான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப டைமே கிடைக்கல. ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் பிளான்ஸ் காஞ்சிட்டு இங்கே இருக்கிற பிளான்ஸ், இந்த பேம்பு பிளான்ஸை பெட்ரூமில் 2 பிளான்ஸை ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்கிட்ட வந்து பெரிய பெரிய கம்லா இருக்குது. அது வந்து அதில் தான் செடி வைக்கணும். தொட்டி சொல்லுவாங்கள்ல. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஒரு உங்களுக்கு தொட்டி காட்டினேன். அதில் அந்த தொட்டி வந்து பெருசாக இருக்குது. அதில் 2 பிளான்ட்ஸ் இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி பரவாயில்ல, எல்லாமே நம்ம பெரிய பெரிய தொட்டியில் 2 பிளான்ட்ஸ் வைக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணது வந்து என் ஷூ ஸ்டாண்ட். அது மேலே நிறைய பிளான்ட்ஸ் இருந்தது. அந்த ஷூ ஸ்டாண்டில் நல்லா க்ளீன் பண்ணி அந்த உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே ஹால் ரூமில் தூக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வெட்டி எல்லாம் பிளான்ட் ஷிஃப்டிங்ஸ்லாம் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த பச்சை கலர் தொட்டியில் பாருங்கள், நல்லா பார்த்தா உங்களுக்கு 2 பிளான்ட்ஸ் தெரியும். ஒன்று இது எந்த பூ தெரியல, ஆனால் நல்ல மனமான பூ சொன்னாங்க, அதனால் கொண்டு வந்துட்டேன். ஷூ ஸ்டாண்டுக்கு மேலே பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி நல்ல புது பிளான்ட்ஸ்லாம் வச்சுட்டேன். இந்த தொட்டிலே தான் சொன்னேன் 2 பிளான்ட் இருக்குது. அதை நான் ஒன்றுமே செய்யலை, ஏன்னா அது நல்லாவே க்ரோ ஆகுது. ஸோ பெட்ரூமில் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணோம், ஹால் ரூமும் கிச்சன் ரூமும் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணோம். ஆனால் சரி வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் வச்சு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி புதுசாலாம் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் 1 மணிக்கு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது க்ளீன் பண்ணி முடிகிறதுக்குள்ளே, நான் சாப்பிட்டு முடிகிறதுக்குள்ளே மணி 3:30 4 ஆகிட்டு. ஸோ நான் லஞ்ச் கூட ஸ்கிப் ஆகிட்டு எனக்கு. ஆனால் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ வீட்டில் இருந்ததுனால அவ்வளோ பசி இல்லை. ஆனால் எப்படியும் நான் இந்த சாப்பாடெலாம் முடிச்சிட்டேன். ப்ளஸ் இந்த பேலன்ஸ் மண் இருக்குல்ல, இதை வந்து சொசைட்டியில் ஏதோ பெரிய தொட்டி இருக்குது, வாங்கி ஒரு சொசைட்டியில் ஒரு பிளான்ட் வைக்கணும் நினைக்கிறேன். எனக்கு பிளான்ட்ஸ் இல்லைனாலும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பார்க்கிங் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, எல்லாமே அதை அங்கே கீழே வச்சிருவேன் எப்படியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த மண்ணெல்லாம் அள்ளி இந்த பையில் போட்டு வச்சிருவேன். போட்டு மண்ணை வெளியே வச்சுட்டு வீடெல்லாம் நல்லாமே சுத்தமாக பெருக்கி எடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள், என் வீடியோவில் மற்ற பூனெல்லாம் நல்லா படுத்துருக்கு. கண்மணிக்கு தான் என் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருப்பாள், அம்மா என்ன செய்கிறாங்கன்னுட்டு. நான் வீட்டில் இருந்தால் என் பூனை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லாமே வீடை நல்லா பெருக்கி சுத்தமாக நான் மாபெல்லாம் அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கண்மணியை தான் திருப்பி எழுப்புறேன். இந்த கார்பெட் கீழே போட்டு வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கும் வசதியாக இருக்கும், வீடும் கொஞ்சம் நல்லா எஸ்தட்டிக்காக இருக்கும். இன்னும் பிளான்ட்ஸ் பாருங்கள், இதில் இந்த தொட்டியில் தான் 2 பிளான்ட் வச்சுருக்கேன்னா. மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஷூட்டிங் வந்து ராத்திரி தான் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு பிறகு நான் ஷாப்பிங் போயிட்டேன். புது வருஷம் அதுமாக ஷாப்பிங் போனால் வருஷம் ஃபுல்லாக நல்லா ஷாப்பிங் போகலாம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே ஹால் ரூமில் விண்டோவில் வச்சுட்டேன். கொஞ்சம் பிளான்ட்ஸை இதே மாதிரி எல்லா பிளான்ட்ஸை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துல வச்சுட்டேன். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி பிளான்ட்ஸ் வைங்க, பாசிட்டிவ் வைப்ஸில் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.